சிலர்களுக்குள்ள பெரிய கவலை பாருங்களின் சீக்கிரமாக எல்லாம் நரைச்சிருச்சு, முகத்தில் கோடுகள் வந்துருச்சு. நான் நினைக்கவே இல்லை இவ்வளோ சுருக்க நான் இப்படி ஆகிடுவேன். உலகத்தில் கவலைகள் இருக்கலாம். மறுமையில முதலாவது சொல்லுவாங்க உங்களுக்கு, அதாவது முதுமை என்பது இல்லவே இல்லை, நிரந்தரமான இளமை. இரண்டாவது நிரந்தரமான ஆரோக்கியம். உங்களுக்கு நோய் என்பது வரவே வராது. செல்வந்தர்களுக்குள்ளாக பெரிய கவலை நோய் தானே. இருக்கிற எல்லாத்தையுமையாவது விற்று சிங்கப்பூர் போகணுமா, துபாய்க்கு போகணுமா, வேற எந்தெந்த நாட்டுக்கு போகணுமா, யாரை சந்திக்கணுமா, எத்தனை மில்லியன் செலவழிஞ்சாலும் பரவாயில்லை, எனக்கு இதிலிருந்து ராஹத் கிடைக்கணும்னு சொல்லி செலவழிக்கிறவர்களும் இருக்கிறாங்க. அதனால இரண்டாவது உங்களுக்கு நிரந்தரமான ஆரோக்கியம், உங்களுக்கு நோய் என்பது இல்லவே இல்லை. மூணாவது நிரந்தரமான இன்பம், துன்பம் இல்லை, பிரச்சனை இல்லை, கவலை இல்லை, சண்டை சச்சரவுகள் இல்லை, விருப்பம் இல்லாத வார்த்தைகள் இல்லை, நிரந்தரமான இன்பம். கடைசியில் சொல்லுவாங்க இன்னலக்கும் மன் தஹ்யோ ஃபல தமூத்து அபதா, நிரந்தரமான ஹயாத் உங்களுக்கு வஃபாத் என்று ஒன்று இல்லை. சுவர்க்கவாதிகளுக்கும் இல்லை, நரகவாதிகளுக்கும் இல்லை. சில நேரத்தில் சிலர்கள் சொல்லுவாங்க மறுமையில பார்ப்போமே, அப்படி ஒன்று வந்தா என்ன, நாங்கள் சூசைட் பண்ணிடுவோமே. சூசைடு எல்லாம் உலகத்தில் தான், அங்க சூசைடுடைய பேச்சே இல்லை. உலகத்திலையும் சூசைட் செய்யவே கூடாது, மிக பயங்கரமான பெரிய பாவம். சமீப காலமாக நாங்க பார்க்கலாம், மாட்டு மதத்தவர்களை போன்று எங்கட சிலர்களும், சில ஆண்கள், சில பெண்கள், அவர்களுக்கு ஏற்பட்ட சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி தற்கொலை செய்யக்கூடிய சில செய்திகளை கேட்டு சரியான கவலை. அடிக்கடி நாங்க எங்களுடைய பிள்ளைகளுக்கு இதனுடைய பாரதூரத்தை சொல்லிடணும். என்ன நடந்தாலும் நீங்க இந்த முடிவு எடுத்துறாதீங்க, ஏண்டா இது பயங்கரமான மிக மோசமான பாவம். உலகத்துல யாரு எதை கொண்டு சூசைட் பண்ணுவாரோ அதை கொண்டு தான் மறுமையில் அவருக்கு தண்டனை. உதாரணமா மேலிருந்து கீழே பாயிறாரு, நாளைக்கு மறுமையில் என்ன, கோடான கோடான கோடி வருஷம் மேலிருந்து கீழே பாய்வாரு, உழுவாரு, ஆனா ரூஹ போகாது.